ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா, சென்சார் படத்தை பார்த்து விட்டு அவர்கள் சொன்ன கரெக்ஷனும் கூட இந்த ஃபைட்டு குறித்து தான். இந்த வசனத்தை தூக்குங்க, இந்த காட்சியை தூக்குங்க அப்படின்னு எதுவுமே அவங்க சொல்லலை. ஒட்டுமொத்த படமே அவங்களுக்கு ஓகே தான். ஒரே ஒரு ஃபைட்டில் வந்து வயலன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. அதை ரூல் 33 அடிப்படையில் வேற ஒரு ஷார்ட்டை போட்டு ரீப்ளேஸ் பண்ணுங்க. நல்லா கவனிங்க, அதை கட் பண்ணி தூக்கி போடுங்கன்னு சொல்லலை. அதே டியூரேஷனில் வேற ஒரு ஷார்ட்டை வைங்க அப்படின்னு தான் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அந்த சேஞ்சஸை செஞ்சு தான் இவங்க 24ஆம் தேதி ஃபுல்லாக சப்மிட் பண்ணது. இப்போ அது வரைக்கும் அவங்களுக்கு படத்தில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்போ 24க்கு பிறகு தான் இவங்க வந்து சர்டிஃபிகேட்டை கொடுக்காம இழுத்தடிக்க ஆரம்பிச்சது. அப்போ இந்த கேப்பில் என்ன நடந்தது அப்படின்னா, என்னுடைய கணிப்பு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறையினுடைய இணையமைச்சர் எல் முருகன். ஸோ அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்குள்ளார இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ விஜய் வந்து அவங்க பக்கம் இழுப்பதற்கான ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. அவர் புடி கொடுக்கல. அப்போ இந்த படத்தை டிஸ்டர்ப் பண்ணோம்னா இப்போ நம்ம சொல் பேச்சு கேட்பாங்கன்னு அவங்க நினைச்சு இந்த வேலையை பார்க்கறதா தான் நான் நினைக்கிறேன். நியோமேட்டின் ஹேர் க்ரோத் லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.